எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. ஏய், என்ன நர்மதா, யாரையா தேடிக்கிட்டு இருக்க போல இருக்கு? யார தேடுற நீ? இவனோ ஒருத்தன். ஏய், என்ன லெட்டர் இது? ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? இத பாருங்க. என்னது இது? மளிகை சாமா பில்லா? நீங்களே பாருங்க. ஏய், என்னது இது? ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏய், இன்னொரு தடவை சொல்ல. ஹலோ, நான் இந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறத சொன்னேன். அப்படியா? சரி, யாரு கொடுத்தாங்க இத? அவனதான் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சா என்ன பண்ணுவ? அவனை கூப்பிட்டு அவன் கையில ஒரு தாலி எடுத்து கொடுத்து என் கழுத்துல கட்டுன்னு சொல்லிடுவேன். நிஜமாவா? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். நேர்ல சொல்ல தைரியம் இல்லாதவன் லெட்டர் எழுதி கொடுத்திருக்கான். அவனை புருஷன் ஆக்கிக்கதான் என் அம்மா அப்பா என்ன பெத்து போட்டிருக்காங்க பாருங்க. முகத்தை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்ல பயப்படுறவனுக்கு எதுக்கு லவ்? நல்ல வேலை நான் கொடுக்கல. கரெக்ட். அவனால வாழ்க்கையில எந்த விஷயத்தை தான் தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும்? அப்படியெல்லாம் நினைக்காத நர்மதா. ஒருவேளை அவன் தைரியமானவனா கூட இருக்கலாம்ல. அது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு எப்படி உடனே சொல்ல முடியும்? அது முத அந்த லவ் சொல்லும் போதே ஒரு வெக்கம், ஒரு தயக்கம், இந்த பதட்டம்லாம் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் இருக்கணும், ஆனா பயம் இருக்க கூடாது. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா அத சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு பசங்களுக்கு தானே தெரியும். என்ன நீங்க எவனோ ஒரு பயந்தவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சப்போர்ட் எல்லாம் பண்ணல. நாட்டுல நடக்கிறத தான் சொன்னேன். இந்த மண்டபத்திலே நீ ஒருத்தி தான் மூக்கு மூலியமா அழகா இருக்க. அதான் உனக்கு எவனோ ஒருத்தன் லெட்டர் கொடுத்திருக்கான். சரி விடு, அந்த அதிர்ஷ்டசாலி மறுபடியும் வந்தா பாத்துக்கலாம். அவன் மட்டும் என் முன்னாடி வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. இப்படி எல்லாம் மிரட்டினா எப்படி பசங்க வந்து தைரியமா லவ் சொல்லுவாங்க? கதர், இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை பணம் எடுத்துட்டு வான்னு சொல்லி தானே அனுப்பி வச்சேன். இவகிட்ட என்ன கதை அடிச்சிட்டு இருக்க? எப்ப பாரு எங்கேயாவது நின்னு இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லம்மா, சும்மா அப்படியே என்ன ஏது எப்படின்னு. என்னது இதுவா? ஒண்ணு இல்லையே, சும்மா பேப்பரு காட்டு. அம்மா, பேப்பருமா, அவ்வளவுதான். அதான் காட்டு. சும்மா பேப்பரு. என்னடா இது? இல்ல, இவள லவ் பண்றியா? இல்ல அவ உன்ன லவ் பண்றாளா? ஏண்டா, எவ்வளவு சொல்லியும் என் பேச்ச மீறி நீ இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கல? அம்மா, இது நான் கொடுக்கலமா. பின்ன இவ உனக்கு கொடுத்தாளா? அம்மா அம்மா அம்மா, ஏன் இப்படி நீங்களா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அது இந்த லெட்டரை நர்மதா கிட்ட கொடுக்க சொல்லி எவனோ ஒருத்தன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காமா. அதத்தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா, இவ பெரிய பேரழகி. இவளுக்கு ஒருத்த லெட்டர் கொடுக்கறான். ஏய், எல்லாம் சும்மா இப்படி எல்லாம் சொல்லி உன் மனச கலைக்க பாக்குறான். இங்க பாரு கதிர், சொல்ல சொல்ல என் பேச்ச மீறி கேட்காம காதல் கன்றாவின்னு என் காதுல விழுந்தது. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். போ,
போய் பணம் எடுத்துட்டு வா. இவன் முகர கட்டுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. லெட்டர்